இதிலே விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது. நீங்கள் ஒரே மாவட்டத்தில் ஒன்றாக வைத்து விட்டால் அதிகம் பேர் பேச முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதனால் இங்கே பொள்ளாச்சியிலே இந்த ஆலோசனை கூட்டத்தை வைக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டதுக்கிணங்க தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்கணும். நேற்று இரவு நாங்கள் 1:30 மணிக்கு தான் வந்து படுத்தோம். உங்களுக்கு தெரியும், காலையில் எழுந்திரிச்சு பல பிரச்சனைகள் எல்லாம் அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுக்கிறோம். இங்கே கைத்தறி நெசவாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தான் அவரே சொன்னார், பசு வீடுகள் கட்டி கொடுத்ததை சொன்னார். மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் பசு வீடுகள் தொடரும். அதுவும் இப்போ கூடுதலான நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு நல்ல தரமான பசு வீடுகளை காங்கிரீட் வீடாக கட்டி கொடுக்கப்படும். அது மட்டும் திருமண உதவி திட்டத்தின் கீழே இப்போ நாங்கள் புதுசாக அறிவிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, அதுவும் உங்களுடைய கைத்தறிகளை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கைத்தறி நெசவுகள் துணி நெய்யப்பட்டு அதிகமாக தேக்க நிலை அடைகின்ற பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வச்சிங்க. கோரிக்கை ஏற்று சுமார் 350 கோடி இதற்காக மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை அதையும் நாங்கள் கொண்டாந்தோம். சிறந்த நெசவாளருக்கு விருதுகளை கொடுத்தோம். கொரோனா காலத்தில் அந்த நெசவாளருடைய கோரிக்கை ஏற்று 2000 ரூபா கொடுத்தோம். 1,57,997 பேர் கொடுத்தோம். 32 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். என்ன நீங்கள் உபகரணங்கள் நிறுத்தப்பட்டதாக சொன்னீங்க, மருத்துவ காப்பீடு நிறுத்தப்பட்டதாக சொன்னீங்க. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டதாக இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் எந்தெந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடரப்பட்டதோ அதையெல்லாம் மீண்டும் தொடரும். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொன்னாங்க, ஒரு நிறுவனம் 500 கோடி வேணும், ஒரு மாவட்டத்தை உருவாக்கினா 500 கோடி வேணும். ஆனால் இந்த ஆட்சியில் பணம் இல்லை, முதல் தெரிஞ்சுங்க. அதனால தான் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட அறிவிக்க முடியல. நான் இருக்கும்போது 6 மாவட்டத்தை அறிவித்தேன். 6 மாவட்டம் நிதி ஆதாரத்தை உருவாக்க முடியல. நிதி ஆதாரம் எப்படி இருக்குதுன்னே தெரியல. இப்போ 4,38,000 கோடி 4 வருஷத்தில் வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் 1 லட்சம் கோடி வாங்குறாங்க. இப்போ 5 ஆண்டில் 5,38,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. கடந்த 73 ஆண்டு காலமாக 2021ஆம் ஆண்டு வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி செய்து 21ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய கடன் 5,18,000 கோடி. கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வருமானமே கிடையாது, செலவு 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். இப்போ 5 ஆண்டில் இந்த ஆட்சி முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி என்றால் திட்டத்திற்கு எங்கே பணம் இருக்கு என்பதை முதல்ல யோசனை பண்ணணும். பணம் இருந்தால் தான் மற்றதை செயல்படுத்த முடியும். இருந்தாலும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அதிமுக அரசாங்கம் பொறுத்து செயல்படும். அதோட இங்கே ஈழுவம் தீயா இந்த ஜாதி சான்றிதழ் பற்றி இங்கே சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில் நல்லா கிடைச்சது. 4 ஆண்டுகளாக இன்றைக்கி ஓபிசி இன்றைக்கி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னை விவசாயிகளை பற்றி சொன்னாங்க, நிறைய செஞ்சுருக்கிறோம். அண்ணன் தாமோதரன் அண்ணன் இங்கே வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய செஞ்சார். அதெல்லாம் கூட நிறைய இருக்குது. ஆகவே தென்னைக்கு இந்த வாடல் நோய் நீங்கள் சொன்னீங்க, அதை கட்டுப்படுத்துவதற்கு கூட அதிமுக அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக இன்றைக்கி மத்திய அரசுகிட்ட நாங்கள் நிதி கேட்டு பெற்று கிட்டத்தட்ட 754 கோடி 754 கோடி அதற்காக நிதி பெறுவதற்குண்டான முயற்சி எடுத்து முதற்கட்டமாக 20 கோடி கொடுத்தாங்க. அந்த வெள்ளை பூச்சிலாம் விழுந்தது. அந்த பூச்சியை விழுகிறதுக்கு இன்னொரு பூச்சி விழுந்ததுக்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது 100 ஏக்கர் நிலம் தென்னை விவசாயிகளுக்காக தென்னை சிறப்பு உற்பத்தி மையம் எக்ஸலன்சி சென்டர் மற்றும் தென்னை நாட்டு பண்ணைக்காக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, நீராப்பானம், அதுவும் சில சட்ட விதிகள்லாம் சட்டமன்றத்தில் அதை தளர்த்தி நீராப்பானம் தயாரிப்பதற்கு கொடுத்தோம். இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னாங்க. அதே போல் கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை குறைஞ்ச வரைக்கும் நான் மத்திய அரசுக்கிட்ட நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அண்ணனுக்கு சகோதரர் வேலுமணி அவர்களும் கோரிக்கை வச்சாங்க.
தென்னை பயிரிட்டிருக்கிற விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, இந்த கொப்பரை தேங்காயினுடைய விலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை மத்திய அரசு கொடுத்த உடனே 111 ரூபா 80 காசு உயர்த்தப்பட்டாங்க. அப்போ விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தேங்காயை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி கஜா புயலில் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக தென்னைங்கிற போது தமிழ்நாடு முழுவதும் பயிரிடுறாங்க. அதற்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீட்டுத் தொகை அதிகமாக கொடுத்தோம். மீண்டும் அந்த தென்னை நாற்று தனியாக கொடுத்து மறுபடியும் அதை வளர்க்குறதுக்கு மானியம் கொடுத்தோம். இவ்வளோ நாங்கள் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியை கண்ட பொழுது கொடுத்தோம். அதோட வறட்சி நிவாரணம், இன்றைக்கி கடுமையாக வறட்சி நிவாரணம் என்ற பொழுது விவசாயிகள் பயிரிட்ட பயிர்களெல்லாம் சேதமடைந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 2248 கோடி வறட்சி நிவாரணம் நாங்கள் தான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மெத்தேடில் நம்முடைய பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் எடுத்து 500 கோடி ரூபாயில் அந்த இஸ்ரேல் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. தென்னை நார் உற்பத்தியை பற்றி சொன்னாங்க. அது முழுசாக அதில் சொல்லலை. இருந்தாலும் அதை அதிமுக ஆட்சி வந்த பிறகு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆயக்கட்ட பகுதியில் இன்றைக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாசன பகுதியெல்லாம் இன்றைக்கு மனையாக பிரித்து விற்கப்பட்ட காரணத்தினாலே அதில் எவ்வளவு